Hi viewers, I'm Abbas. So in between நிறைய ரீசன்ஸ்னால என்னால் வீடியோஸ் போட முடியல, பட் இனிமேல் ஐ வில் பி கன்சிஸ்டன்ட் இன் போஸ்டிங் வீடியோஸ். ஸோ ஹியர் ஆஃப்டர் நான் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான லெக்சர்ஸ்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ ஸ்கூல் லெவல் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான இது இருக்கட்டும், யூஜி லெவல், பிஜி லெவல், அப்புறம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகிற அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ், அப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ், சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் யாருக்கு தேவையோ அவங்களாம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இது வந்து ஒரு டாபிக் கிடையாது, இதுக்குள்ளே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் ஒரு சப் யூனிட், அதாவது இன்றைக்கி நம்ம முதல்ல ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எலாஸ்டிசிட்டி அப்படின்ற டாபிக் பற்றி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புரியுதா? இந்த எலாஸ்டிசிட்டியில் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, எலாஸ்டிசிட்டினா என்ன, இதோடைய டெஃபினிஷன், அடுத்தது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னா என்ன, ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின்னா என்ன, அப்புறம் ஹூக்ஸ்லாம், அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். இந்த 3 விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஃபிக்ஸட் எண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸட் எண்டிலேருந்து ஒரு ஒயர் கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதோடைய லென்த்து எல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த வயருடைய இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபிக்ஸட் எண்ட்லேருந்து ஒரு வயர் கன்சிடர் பண்ணியிருக்கோம், அந்த வயரோட லென்த் வந்து எல் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த வயரில் சப்போஸ் இப்போ இந்த வயர் மேலே எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது அந்த வயர் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வயர் மேலே எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் எஃப்ன்ற நான் ஒரு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த வயரில் 2 விஷயங்கள் நடக்கும். புரியுது? என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ஒன்று எலாங்கேஷன் நடக்கும், அப்புறம் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே? ஸோ இந்த 2 விஷயங்கள் நடக்கும், எலாங்கேஷன், கான்ட்ராக்ஷன். ஸோ எலாங்கேஷன்னா என்ன, இந்த வயர் என்ன ஆகும்னா இழுப்படும், எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்டிங் தான் வந்து நான் எலாங்கேஷன் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அப்படி ரொம்ப எலாங்கேட் ஆகுமா? இல்லை, ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் இந்த வயர் வந்து எலாங்கேட் ஆகும். ஓகேவா? எலாங்கேட் ஆன பிறகு ஒரு பர்டிகுலர் லிமிட்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷனில் அப்படியே இருந்துட்டு திரும்பவும் கான்ட்ராக்ட் ஆகிடும். புரியுதா? கான்ட்ராக்ட்னா திரும்பவும் சுருங்கிடும், ஆஸ் யூஷுவல். அது முதல்ல இருந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆகிடும். ஸோ என்ன நடக்குது, அதாவது ஒரு வயரில் நான் எக்ஸ்டெண்டாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதால் எலாங்கேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி திரும்பவும் அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு அதால் போக முடியுது இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம டிஃபார்மேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த டிஃபார்மேஷன் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம எலாஸ்டிக் பாடி, அதாவது ஆப்ஜெக்டில் பாடிஸ், அந்த பர்டிகுலர் பாடிஸ் தான் நம்ம எலாஸ்டிக் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெனாமினனை தான் நம்ம எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலாஸ்டிசிட்டின்றது ஜென்ரலாக வந்து எல்லா பாடிஸுமே வந்து எலாஸ்டிக்காக இருக்காது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்டு, அப்புறம் வந்து இந்த ரப்பர் டயர், இந்த ரப்பர்லேயே 6 நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கட்டும், இந்த ஒயர்ஸ், இதெல்லாம் வந்து ஓரளவு, அதாவது கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் அது எலாஸ்டிக்காக இருக்கும். அப்பான் பர்டிகுலர் ரேஞ்ச் இட் வில் பிகம் பிளாஸ்டிக்ஸ். புரியுதா? ஸோ இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டியோட டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம 2 கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் என்னன்றதை பார்க்கணும். ஸ்ட்ரெஸ், ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நான் இந்த டயக்ராம் வச்சு நான் ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஸோ ஸ்ட்ரெஸ்னால் இப்போது நான் இந்த வயரில் ஒரு பர்டிகுலர், அதாவது ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன் இல்லையா? இதுதான் ஸ்ட்ரெஸ். இதை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, stress is nothing but restoring force by area.
ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா இதை ஷார்ட் எப்படி சொல்லலாம்? F/A. ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாவை F/A அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு எலாஸ்டிக் பாடியில் இல்லை ஒரு ஜென்ரல் ஒரு பாடியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நான் பர்டிகுலர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னா அதோடைய ரேஷியோ தான் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ். புரியுதா? ஸோ இதோடைய வந்து யூனிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். பை ஏரியாவோட யூனிட் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? ஸோ இப்போ நியூட்டன் இந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே கொண்டு போனால் m⁻². இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். புரியுதா? ஸோ ஸ்ட்ரெஸ் முடிஞ்சுது. அடுத்தது ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்றது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணேன்? ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டேன். அதான் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, அதான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? நான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிட்டேன். ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகுது அந்த பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு வருது. வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து என்ன ஆகுது? சைமல்டேனியஸாக திரும்பவும் அந்த பொசிஷனுக்கு போகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த டைமில் என்ன நடக்குது? இந்த வயருடைய டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இந்த வயரோட டைமென்ஷனாக லென்த்து, ஏரியாஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரிஜினலை விட இது வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ இதோடைய ரேஷியோ தான் வந்து ஸ்ட்ரெயின். எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னா, ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் டைமென்ஷன்ஸ். சேஞ்ச் இன் டைமென்ஷன்ஸ் by original dimension. Ratio of change in dimension by original dimension. ஓகே? ஸோ இதான் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் இப்போது இதோட இனிஷியல் பொசிஷன் நான் x1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதோடைய நெக்ஸ்ட் பொசிஷன் நான் x2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய இந்த கரஸ்பாண்டிங் லென்த் நான் Lன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது இந்த டைமென்ஷன் அதாவது இந்த சேஞ்ச் இன் டைமென்ஷன்லேருந்து ஒரிஜினல் டைமென்ஷன். ஓகேவா? இப்போது எப்படி சொல்லலாம்னா இப்போ பாருங்கள், அதாவது இதோடைய லென்த் என்ன? L, ஸ்மால் L பை இந்த அதோடைய ஒரிஜினல் லென்த் என்ன? கேபிட்டல் L. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெயின். புரியுதா? இப்போ ரெண்டுமே பாருங்கள், இதுவும் லென்த். அதாவது இது ஸ்ட்ரெயின்றது என்னென்னா ரெண்டு சிமிலர் குவான்டிட்டிஸோடைய ரேஷியோ இல்லையா? இப்போ லென்த் இப்போ ரெண்டுத்தோட இந்த லென்த்தோட மீட்டர் என்ன? இது லென்த்தோட யூனிட் மீட்டர், இது வந்து மீட்டர் தான் இல்லையா? ஸோ மீட்டர் என்னாவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நோ யூனிட். ஸ்ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு யூனிட் கிடையாது. புரியுதா? ஏன் அப்படின்னா இது வந்து ரேஷியோ ஆஃப் டூ சிமிலர் குவான்டிட்டிஸ். ரெண்டு சிமிலர் குவான்டிட்டிஸோட ரேஷியோ தான் நம்ம ஸ்ட்ரெயின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்னென்னு பார்த்தாச்சு, ஸ்ட்ரெயின் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குது. அந்த ரிலேஷனை தான் வந்து நம்ம ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், ஹூக்ஸ் லா. இந்த லா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் ரிலேட் பண்ணுது. ஓகேவா? எப்படி ரிலேட் பண்ணுது? ஹூக்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். இது ஸ்ட்ரெயின்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஹூக்ஸில் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஆர் நான் இதை வேறு எப்படி சொல்லலாம்? ஸ்ட்ரெஸ் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை நான் ரிமூவ் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்ட்டு சம் கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஈன்னு வச்சுக்கிறேன். இ இன்ட்டு ஸ்ட்ரெயின். புரியுதா? இந்த இதை தான் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இயை தான் நம்ம கான்ஸ்டன்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஸ்ட்ரெயினை இந்த சைட் கொண்டு வரேன். இது ப்ராடக்ட்டில் இருக்குது இல்லையா? இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைடில் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஈன்றது என்னது? ஒரு கான்ஸ்டன்ட். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஹூக்ஸ் லா. ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், அப்புறம் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். இதான் வந்து ஹூக்ஸ் லா. இப்போ இதோட யூனிட் என்ன? இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொல்லுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டர் பவர் -2. பை ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஸோ ஒன்றும் இல்லை. அப்போ இதான ஸ்ட்ரெஸ், இதான ஹூக்ஸ் இந்த கான்ஸ்டன்டோட யூனிட்டு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் மீட்டர் பவர் -2. இதோடைய டைமென்ஷனல் ஃபார்ம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ml பவர் -1 t பவர் -2. இதான் வந்து இதோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ இதோட ஹூக்ஸ் லா முடிஞ்சது. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். நீங்கள் ஸ்கூல் லெவலில் இருந்தாலும் சரி, யூஜி லெவலில் இருந்தாலும் சரி, ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் எலாஸ்டிசிட்டின்ற யூனிட்டில் கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். அதை எப்படி வரைகிறது, அதில் என்னென்னலாம் நமக்கு தெரியுது, அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டின்னா என்ன, அதோட டெஃபினிஷன் பார்த்தோம். ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஓகேவா? ஸோ ரொம்பவே முக்கியமானது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். புரியுதா? ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்ன்றது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயினை நான் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஸ்ட்ரெஸ்ஸை நான் ஒய் ஆக்சிஸ்லையும் பிளாட் பண்ணி ஒரு கிராஃப். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெட்டீரியல், ஏதாவது ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். அது ஒயராக இருக்கட்டும், ரப்பர் பேண்டாக இருக்கட்டும், எனி மெட்டீரியல் நான் எடுத்துக்கிறேன். அந்த மெட்டீரியலை நான் என்ன பண்ண போகிறேன், லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? லோட் மீன்ஸ் நம்ம வெயிட், நான் வந்து வெயிட் ஆட் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஒரே அடியாக வெயிட் கொடுக்க போகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வெயிட் ஆட் பண்ணிகிட்டே, வெயிட் ஒரு பர்டிகுலர் மாஸ் எம் இருக்கிற நான் லோட்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஸோ அந்த லோட்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, அந்த மெட்டீரியலோடைய எலாஸ்டிக் பிஹேவியர் எப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டயக்ராமேட்டிக்காக பிளாட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த டயக்ராம் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஓகேவா? நம்ம முதல்ல எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ரிஜிட் எண்ட், அதாவது ஒரு எண்ட் இருக்குது. அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஒரு வயரே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த வயருடைய லென்த்து எல், கேபிட்டல் எல், இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெஸ், அதாவது இந்த பர்டிகுலர் யூனிட், இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் ஒரு எஃப்ன்ற அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணுறேன். இதுதான் வந்து நான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு ரேஷியோ தான் ஸ்ட்ரெஸ் இல்லையா. ஸோ நான் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் ஜென்ரலாக, ஸோ ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணால் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. தட் மீன்ஸ் எலாங்கேஷன் கான்ட்ராக்ஷன் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ என்ன ஆகும், இப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த வயர் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி திரும்பவும் அதோடைய பொசிஷனுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த எக்ஸ்டெண்டட் லென்த்தை நான் ஸ்மால் எல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஓகே. நான் இப்போ வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஃபோர்ஸ் அப்படின்றது எப்படி நான் கொடுத்துருக்கேன்னா லோடட் எண்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஃபார் சிம்பிள் பென்லாம் கிடையாது, இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், சோனாமீட்டர், அதெல்லாம் வந்து நீங்கள் வெயிட் தான் ஆட் பண்ணுவீங்க. வெயிட் ஆட் பண்ண அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அந்த சோனாமீட்டராக இருக்கட்டும், அதோடைய பிஹேவியரை நீங்கள் கால்குலேட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ லோடட் எண்ட்னா என்ன அப்படின்றது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும் லோடட் எண்ட்ஸ்னால் என்ன. அதை வந்து பார்க்க எப்படி தான் இருக்கும், ஒவ்வொரு மாதம் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? அதான் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் ரிமூவ் பண்ணும்போது அதை அன்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாஸ், அதை வந்து லோட் பண்ணுறது அன்லோட் பண்ணுறது, இதுதான் வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ். அதுக்கான ஸ்ட்ரெயின் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. அதாவது எலாங்கேட் ஆகுது, அப்புறம் என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே. இப்போது இதை வந்து நான் கிராஃபிக்கலாக இதோட பிஹேவியரை நான் ரெப்ரசென்ட் பண்ணணும். நான் இப்போ இங்கே வாயால் டயக்ராமால் ரெப்ரசென்ட் பண்ணதை கிராஃபிக்கலாக நான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத பார்க்கணும். ஓகே. ஸோ now we are going to plot a graph between stress and strain. Okay. So நான் என்ன சொன்னேன், எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஸ்ட்ரெயின் எடுக்க போகிறோம், ஒய் ஆக்சிஸில் we are going to take stress. ஓகேவா? we are going to take stress எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயின். ஓகே. இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இனிஷியலி ஓகேவா, இனிஷியலி நான் என்ன பண்ணேன், லோட் பண்ணேன். ஓகேவா? ஒரே ஐடியா லோட் பண்ணிடக்கூடாது. ஒரே ஐடியா லோட் பண்ணால் என்ன ஆகுனா, ஒரு பர்டிகுலர் லிமிட்க்கு மேலே ஒயர் பிரேக் ஆகிடும். ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லோட் தேவையோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லோட் நம்ம கொடுத்தா போதும். ஓகேவா? அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரெயின் அது ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம லோட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதாவது எப்படி ஆகும்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், ஸ்ட்ரெயின் என்ன ஆகும், அதிகமாகிட்டே போயிடும். அதாவது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகும், ஸ்ட்ரெயின் ஒரே அடி அதிகமாகிடுச்சுன்னா
அப்புறம் ஒயர் வந்து பிரேக் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், ஒரு பர்டிகுலர் மாஸ் வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். லோட் பண்ணும்போது என்ன ஆகும், நான் கொடுத்த டெஸ்ட்டுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெயின் எனக்கு இங்கே கிடைக்கும் இல்லையா? ஸோ கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அது கிராஃபிக்கலாக ப்ளாட் பண்ணும்போது, இப்போ சப்போஸ் நான் இந்த பாயிண்ட்டை வந்து இந்த பாயிண்ட் வந்து நான் ஓ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ரெட்லேயே எழுதலாம். வந்து நான் ஓ அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே 0 தான், இதை நான் ஓ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் நான் லோடு கொடுக்கும்போது நான் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெயின் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னா என்னது, ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ஒன்றுத்துக்கு ஒன்று ப்ரொபோஷனலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம கிராஃபிக்கலாக அதை ப்ளாட் பண்ணும்போது ஓகேவா, எனக்கு இனிஷியலாக என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதை வந்து நான் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து நான் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஓஎன்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் எப்போவுமே நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் கிராஃப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிதுன்னா தட் மீன்ஸ் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்த அந்த குவான்டிட்டியும் ஒய் ஆக்சிஸில் எடுத்த அந்த குவான்டிட்டியும் ஒன்றுத்துக்கு ஒன்று ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். புரியுதா? ஸோ இப்போ எனக்கு இங்கே இனிஷியலாக என்ன கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிது. ஓகேவா? இட் மீன்ஸ் என்ன, இந்த பாயிண்டில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஒன்றுத்துக்கு ஒன்று ப்ரொபோஷனலாக இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ப்ரொபோஷனலாக இருந்தால் இந்த வயர் என்ன பண்ணுது, ஹூக்ஸ் லாவை ஒபே பண்ணுது. ஸோ த வயர் ஒபேஸ் ஹூக்ஸ் லா. ஃபர்ஸ்ட் பேஸ் கிடையாது. ஓகே, இந்த வயர் ஒபேஸ் ஹூக்ஸ் லா. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இதுக்கு மேலே இப்போது இந்த பாயிண்டில் நான் லோட் பண்ணால் இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் லோட் பண்ணிட்டேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்ட்ரெயின் எனக்கு கரெக்டாக கிடச்சிருது. இப்போது இந்த பாயிண்ட்டை நான் அன்லோட் பண்ணால் இந்த வயர் இருக்கு இல்லையா, இந்த வயர் வந்து அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். இந்த பாயிண்டில் நான் இந்த மாசஸில் அன்லோட் பண்ணும்போது இந்த வயர் என்ன ஆகும், திரும்ப அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் பர்ஃபெக்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓஏ இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் நம்ம ரேஞ்ச் ஆஃப் பர்ஃபெக்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட்டுக்கு மேலேயும் நான் இங்கே லோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஆல்ரெடி இருக்கிற லோடோட நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் லோட் பண்ணும்போது இப்போது எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற அந்த ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்காது. அப்போ இந்த கிராஃப் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடும். புரியுதா? அந்த கிராஃப் என்ன ஆகும்னா இப்படி ஆகிடும். இப்போ இது வந்து நான் பி அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் என்ன ஆகிடும், இந்த மாதிரி ஆகிடும். ஓகேவா? தட் மீன்ஸ் நான் இந்த ஓஏ பாயிண்ட்க்கு அப்புறம் நான் லோட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது நான் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்ட்ரெயின் எனக்கு கிடைக்கல, அதோட அதிகமான ஸ்ட்ரெயின் தான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட், இந்த ஏபின்ற பாயிண்டில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல், அதாவது இந்த ஒயர் வந்து பார்ட்லி எலாஸ்டிக் அண்ட் பார்ட்லி பிளாஸ்டிக் ஆகிடும். அதாவது ஓஏ வரைக்கும் எலாஸ்டிக்காக இருந்த ஒரு மெட்டீரியல், அந்த ஒயர் வந்து ஏபி இந்த பாயிண்ட் ஏலேருந்து பி பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணும்போது பார்ட்லி எலாஸ்டிக் அப்புறம் பார்ட்லி பிளாஸ்டிக்காக பிஹேவ் பண்ணும். தட் மீன்ஸ் நான் 50% எலாஸ்டிக்காக இருக்கும், 50% பிளாஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்டில் நமக்கு கிடைக்கிற ஸ்ட்ரெயின் வந்து ரெசிடியல் ஸ்ட்ரெயின், அதாவது நம்ம அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதிகமான ஸ்ட்ரெயின் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம ரெசிடியல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் இந்த பாயிண்ட், அப்போது இது பினா இது வந்து நான் சி. ஓகேவா? இஃப் திஸ் இஸ் பி மீன்ஸ் சப்போஸ் நான் வந்து இதை சி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஓசி இல்லையா? ஓகேவா? இந்த ஓக்கும் சிக்கும் நடுவில் உள்ள இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓசி பர்மனன்ட் செட். ஓகேவா? தட் மீன்ஸ் இந்த ஒயர் வந்து ஒரு பர்மனன்ட் செட். ஓகேவா? அதாவது இதுக்கு பியாண்ட் நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் சரி, ஸ்ட்ரெயின் கொடுத்தாலும் சரி, நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒன்று அந்த ஒயர் பிரேக் ஆகிடும். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஏலேருந்து பி இந்த பாயிண்டில் வந்து இந்த ஒயர் என்ன ஆகிடுது, நான் லோட் பண்ணால் பர்ஃபெக்ட்லி, அதாவது என்ன ஆகுது, பார்ட்லி பிளாஸ்டிக் பார்ட்லி எலாஸ்டிக் ஆகிடுது. அட் த சேம் டைம் நான் இந்த பாயிண்ட்டை நான் லோட் பண்ணி திரும்ப அன்லோட் பண்ணால் இந்த ஒயர் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகாது. ஓகேவா? ஒரிஜினல் பொசிஷனுக்கு ஒரிஜினல் சைஸ்க்கு போகாது.
ஓகேவா, அதனால தான் இந்த பர்மனன்ட் செட் அப்படின்றது சொல்கிறோம். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த பி பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ நான் ஒன்றும் லோடே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. நான் லோடே பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒயரில் வந்து ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, நான் கொடுத்த ஸ்ட்ரெஸ் அப்படியே தான் வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா இந்த லோடும் பண்ணல, ஆனாலும் ஸ்ட்ரெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஆனாலும் என்ன ஸ்ட்ரெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் பி, ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் இப்போ அந்த ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது ஏன் அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போது இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. நான் என்ன கொடுத்தேன்னா அதே தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா நான் எதுவும் கொடுக்கலாம், ஆனால் ஸ்ட்ரெயின் மட்டும் மாறுது. ஸோ த கிராஃப் வில் பி லைக் திஸ். ஓகேவா, த கிராஃப் வில் பி லைக் திஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் டி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஸோ இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணாத போது எனக்கு ஸ்ட்ரெயின் கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரெயினை தான் வந்து, அதாவது இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டை தான் அதாவது பிடி, இந்த பாயிண்ட் தான் வந்து ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்டில் நமக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரஸ்பாண்டிங் ஈல்டு ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம கிடைக்கிற அந்த ஸ்ட்ரெயினை வந்து ஈல்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, ஈல்டிங் ஸ்ட்ரெஸ், ஈல்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போது இதுக்கு அப்புறம் என்ன, இப்போ நான் இதுக்கப்புறம் கூட வந்து நான் இப்போ லோட் பண்ணாலும் சரி, அன்லோட் பண்ணாலும் சரி, நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச், நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், நாட் சேஞ்ச், நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சப்போஸ் நான் இதுக்கப்புறம் ஓகே என்ன நடக்கும் அப்படி லோட் பண்ணி தான் பார்க்கலாமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு பிறகு இந்த மெட்டீரியல் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்காக மாறிடும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த மெட்டீரியல் கம்ப்ளீட்லி, இந்த பாயிண்ட்டை தான் வந்து பிளாஸ்டிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரெயின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஏன்னா பிகாஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஸ்ட்ரெஸ்ன்றது என்னது, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, அதாவது ஏரியான்றது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். தட் மீன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைய ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் உங்களுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் வந்து இந்த பாயிண்டில் கிடைக்கும். ஸோ ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் கிடைக்கும் போது என்ன ஆகும், இந்த ஒயர் வந்து நல்லா எலாங்கேட் ஆகிட்டே போகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பிறகு அது வந்து பிளாஸ்டிக் ஆகிடும். ஓகேவா, அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை மொத்தமாக இழந்துட்டு பிளாஸ்டிக் ஆகிடும். ஸோ இந்த ரேஞ்ச் டிஎஃப் தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச் டிஎஃப் தான் நம்ம பிளாஸ்டிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மாஸ்க் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, ஐ மீன் நீங்கள் லோட் பண்ணாலும் சரி, இந்த வயர் அப்படியே பிரேக் ஆகிடும். தட் மீன்ஸ் இந்த கிராஃப் அப்படியே கீழே வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் இந்த ஈன்ற பாயிண்டில் தான் வந்து இந்த ஒயர் பிரேக் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வந்து பிரேக் டவுன் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் டவுன் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெறும் பிரேக் டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரேக் டவுன் ரீஜன் ஆஃப் ஒயர், இதை வந்து நான் ஜி அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த இஜியில் தான் வந்து இந்த ஒயர் வந்து பிரேக் ஆகிடுது, உடஞ்சிடும். தட் மீன்ஸ் உடஞ்சிடும். இது அதாவது என்னென்னா இந்த பாயிண்ட்லேயே அது பிளாஸ்டிக் ஆகிடுச்சு. ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் நீங்கள் எலாங்கேட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், உடஞ்சிடும். அவ்வளோதான். புரியுதா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் நான் இப்போ வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா கிராஃபிக்கலாக, இந்த டயக்ராமுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். அப்புறம் நான் சொன்ன ஒன்று நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஓஎன்னா என்ன, ஏபின்னா என்ன, ஓசின்னா என்ன, பிடினா என்ன, அப்புறம் இதுவும் இந்த பின்றது தான் வந்து எலாஸ்டிக் லிமிட். ஓகேவா, இந்த பி பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் லிமிட்டு. இந்த ஓஏ பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் ரேஞ்சு. ஓகேவா, ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஓகேவா, ஸோ இதோட இன்றைக்கி நம்ம வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிசிட்டினா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ரெஸ்னா என்ன, அதோட யூனிட் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸ்ட்ரெயின்னா என்ன, அதுக்கு யூனிட் இருக்கா இல்லையா, அதோடைய ரேஷியோ என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹூக்ஸ் லா, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ரிலேஷன் ஹூக்ஸ் லா அதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஸோ இன்றைக்கி நம்ம 5 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இட் இஸ் ஓகே, இதே போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு டாபிக், இதே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வீடியோஸ் ஆகும் இந்த மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் முடிக்கணும். மோர் தென் தட் கூட ஆகலாம்.
ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ போதும். ஸோ இந்த வீடியோவில் நான் நடத்துனதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா feel free to ask me in the comment box. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.